ஓகே கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். சோஃபுலி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். எங்கே ப்ரோ ரைட் வீடியோ போட மாட்டியா இனிமேல்? எங்கே தான் ரைட் வீடியோ அப்படின்னு கேட்பீங்க. இன்னும் பெண்டிங் vlogs இருக்குது. ஸோ நான் ஆக்சுவலாக இன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்தேன். இன்னொரு இடத்துக்கு போயிருந்தேன். மேபி என்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில் பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நான் வீடியோ எண்டில் பேசுகிறேன்னே. கொஞ்சம் சோகமான ஒரு விஷயந்தான். நான் பேசுகிறேன் கொஞ்சமாவது அப்பயாவது ஒருத்தரோட ஃபீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, ஓகே, நம்ம டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டர் இருக்குல்ல, ட்விட்டர் ஓப்பன் பண்ணிட்டு பார்ப்பேன் ஏதாவது உள்ளே நடக்குதா சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு. தளபதி 17 சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா 67 இன்னும் ரிலீஸ் ஆகலை, 68 அதுக்கப்புறம் ஷூட் இருக்கு. அதுக்கப்புறம் தலைவர் மூணு வருஷம் நான் இனிமேல் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறாங்கன்னு எல்லாம் நியூஸ்லலாம் போட்டுன்னு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட விஎம்ஏல மக்கள் இயக்கத்தில் இருக்கிற இவங்களெல்லாம் மீட் பண்ணிட்டு ஏதோ முக்கியமான மீட்டிங்லாம் முடிச்சு தளபதி நேற்று வந்திருக்காரு. ஸோ லியோ படம் ஷூட்டை இப்போ தான் முடிஞ்சிருக்கு. முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உடனே போயிட்டு இந்த வேலைகளில் இறங்கும்போது ஒருவேளை உண்மையாகவே ஒரு 3 வருஷம் படத்துக்கு வரமாட்டார் அப்படின்றது பயங்கர ஒரு கன்ஃபியூஷனாக பார்த்தீங்கன்னா இருந்தது. ஓகே, நான் கூலிங் கிளாஸ் கைட்டுறேன். ஆக்சுவலாக ஃபேஸ் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கூலிங் கிளாஸ் போட்டால் சுத்தமாக ஃபேஸே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோசிச்சிட்டே இருந்தேன், என்னடான்னு. தளபதி 17 ஒன்று போட்டிருந்தாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன் கைஸ். என்னதான் நடக்குது, எதுக்கு இப்போ சடனாக இந்த தளபதி 70 ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குன்னு. சரி, உள்ளே போய் பார்த்தா ஆல்ரெடி இது பற்றி நம்ம வீடியோஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. டைரக்டர் சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட இந்தியன் 2 படம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்போ தெலுங்குல ஒரு படம் பண்ணிட்டு இருக்காருல்ல, இந்த 2 படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவரோட அடுத்த படமாக இந்த தளபதி 70 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டிங்கான டாக் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ரீசெண்டாக நம்ம டைரக்டர் சங்கர் அவர்கள் தளபதிக்கு ஒரு ஒன் லைனர், இதுதான் ஸ்டோரி, இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணாராம். தளபதி பார்த்தீங்கன்னா பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டாப்லையா. நல்லா தான் இருக்குது கேட்க. பட் இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இன்கேஸ் தளபதி 70 நம்ம சங்கர் பண்ணுறாரு அப்படின்னா 3 வருஷம் ஒரு கேப் எடுப்பாரா இந்த சினிமாலேருந்து அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, தளபதி அவர்கள் இப்போ இந்த விஎம்ஐல இருக்கிறவங்கள மீட் பண்ணிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு போல். அது இன்னும் ப்ராப்பராக வெளியே வரல என்ன பேசியிருக்காங்கன்னு. த ஓன்லி திங் இஸ், நல்லா பிளான் பண்ணி ஒரு கிளீனான பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் கொடுத்தாங்கன்னா ஆதரிக்கிறதுக்கு. சினிமா இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. அவருக்கு லைஃப்பில் நடந்த அந்த ஹேட்டு, எதுக்கு தான் இத்தனை பேர் அவர் பிடிக்காமல் இருக்காங்க, ஏன் ஒரு வன்மமாகவே சுற்றுறாங்கன்னு தெரியல. ஒரு க்ளீனான ஒரு பாலிடிக்ஸ் அவர் பண்ணுற மாதிரி இருந்தால் சப்போர்ட் பண்ணுறது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பட் இந்த ஒரு சின்ன நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் ஒரு கைண்ட் ஆஃப் சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, தளபதி 70 அவர் படத்துலையும் பார்த்தீங்கன்னா நடிச்சு கொண்டே தான் இருப்பார். ஸோ அரசியல் வேறு, படம் வேறு, அதுவும் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு அவர் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்றது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் ட்விட்டரில் பாருங்கள், தளபதி 70 ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. அண்ட் எல்லா மேஜரான நியூஸ் சேனல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி போட்டாங்க, which is really nice. ஸோ தளபதி 70 டைரக்டர் சங்கர். அண்ட் இந்த ஒரு படமே பார்த்தீங்கன்னா என்டையர்லி இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஃபிளிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாலிட்டிக்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கப்படுற படமாக எனக்கு தெரில. எல்லாமே எங்கே போய் இது லீட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு டைம் டு லீட், அதுதான் பார்த்தீங்கன்னா மைண்டில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐம் சாரி. ஸோ Day 12, Day 13, Day 14லாம் வேறு மாதிரி இருக்கும் நம்மளோட நேபாள் ரைடு. ஸோ அது வந்துடும். நான் எடிட் பண்ணி உட்காரணும். பட் எடிட் பண்ணலாம் அப்படி உட்கார்ந்த உடனே மைண்டில் போகிறது, என்னடா ட்ராவல் வீடியோஸ்லாம் மேக்ஸிமம் அப்படியே ஒரு மாதிரியாக போயிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு தோணுது. தெரில கைஸ், எனக்கு சத்தியமாக தெரில. அதை பற்றி நான் பேசினாலே கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு 1.5 வருஷம் கழிச்சு நம்மளும் பார்த்தீங்கன்னா பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அப்ரோச் ஒன்று ட்ரை பண்ணி பண்ணேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ குவாலிட்டியாக தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். பட் தட்ஸ் ஃபைன். நான் இப்போ எடிட் பண்ணிட்டு போடாத ரீசன் இதுதான் கிடையாது. நான் இன்னொரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்ததால் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கு டைம் இல்லை. சரி, ஓகே, சைட் பை சைடு அதுவும் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ கூட இன்னொரு இடத்துக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். இதுவும் vlogs-ஆக இருக்கும். இந்த பெண்டிங் vlogs எடிட் பண்ணுறதுக்குள்ளேயே மூளை கைண்டு முட்டிக்குள்ளே வந்துடுது. அந்த அளவுக்கு கடுப்பாக இருக்குது சொல்லிட்டு இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த அப்டேட் பற்றி என்ன நினைக்கிறேன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.